அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ரமலான் குவிஸ் 2024. இன்னைக்கு டே 17. நாம 16 நாட்களை தாண்டி வந்துகிட்டு இருக்கோம். மிகப்பெரிய ஒரு வரவேற்பு கொடுத்துட்டு இருக்கீங்க. எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய நன்றி. நம்ம சேனல்ல நம்ம ஃபுல் ஃபிளஜா பாத்தீங்கன்னா கிட்ஸோட வீக் 2க்கான வின்னர்ஸ் யாருன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டோம். அது மட்டும் இல்லாம டே 2க்கான வின்னர்ஸ் யாருன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டோம். டே 3க்கான வின்னர்ஸையும் அனௌன்ஸ் பண்ணிட்டோம். டே 4க்கான ஆன்சர்ஸ் பிளஸ் கரெக்ட் ஆன்சர் லிஸ்டையும் பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். செக் பண்ணி பாருங்க. அண்ட் நிறைய பேர் பாத்தீங்கன்னா கிராஸ் செக் பண்ற ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப்ல எங்களை காண்டாக்ட் பண்றீங்க. நீங்க பண்றது எல்லாமே ஓகே. பட் ஒன்ஸ் நீங்க சரியா தான் ஆன்சர் பண்ணிருக்கீங்களா, உங்களுக்கு டைரக்டா மெயில்ல உங்களோட ஆன்சர் வெரிஃபை ஆகி அதுலயும் ஸ்கோர்ஸ் எல்லாமே ஈவனா இருந்துச்சுன்னா மட்டும் நேம் வரலனா தாராளமா வாட்ஸ்அப்ல இது பண்ணுங்க. அண்ட் மோர்லெஸ் நீங்க தப்பா ஆன்சர் பண்ணிருந்தீங்கன்னா நேம் லிஸ்ட்ல உங்க நேம் ஆட் ஆயிருக்காது. ஸோ அதையும் மைண்ட்ல வச்சுட்டு ஒன்ஸ் கிராஸ் செக் பண்ணதுக்கு அப்புறம் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம ஆஃபர் ஆஃப் த டேவை பார்க்க போகிறது இந்த யூஎஸ்பி எல்இடி லேம்ப் தான். ஸோ ரொம்ப பார்க்கறதுக்கு டைனியாக இருக்கும். ஆனால் இதோட பவர் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியானது. எந்த அடாப்டர்லாலும் ஈஸியாக ஃபிட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் கரண்ட் இல்லாத நேரங்களில் உங்கள் மொபைலில் இருந்தோ இல்லை உங்கள் லேப்டாப்பில் இருந்தோ கூட நீங்கள் எதை ஆக்டிவேட் பண்ணிக்க முடியும். உங்கள்கிட்ட யூஎஸ்பி டைப்பில் எந்த வகையான அடாப்டர் இருந்தாலும் சரி ஈஸியாக கனெக்ட் பண்ணி நீங்கள் பிளக்இன் பண்ணிக்கலாம். மொபைலே நீங்கள் லேம்பாக மாற்றிக்கலாம். ஒருவேளை சில பேர்த்துக்கு ஃப்ளாஷ்லாம் ஒர்க் ஆகாமல் இருந்துச்சுன்னா இது ஒரு ஃப்ளாஷாக ஒர்க் ஆகும். இந்த ப்ராடக்ட்டை பத்தின ஃபுல் வீடியோ நம்ம சேனல்ல போட்டுருக்கோம். செக் பண்ணி பாருங்க. இந்த ப்ராடக்ட்டை எங்க அஃபிஷியலான வாட்ஸ்அப் நம்பர்ல இருந்தும் பை பண்ணலாம். இல்லைன்னா எங்களோட அஃபிஷியலான 3M ஏஜென்சி ஆப்ல இருந்தும் நீங்க ப்ராடக்ட்ஸ் பை பண்ண முடியும். செக் பண்ணி பாருங்க. கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்று பிறை 17. பிஸ்மில்லா. கேள்வி எண் 1. இந்த 4 ஹலீஃபாக்களில் யார் பத்ர் போரில் கலந்து கொள்ளவில்லை? இந்த 4 ஹலீஃபாக்களில் யார் பத்ர் போரில் கலந்து கொள்ளவில்லை? ஆப்ஷன் ஏ ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. ஆப்ஷன் பி ஹஜ்ரத் உமர் இப்னு அல்-கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. ஆப்ஷன் சி ஹஜ்ரத் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. ஆப்ஷன் டி ஹஜ்ரத் அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. கேள்வி எண் 2. எந்த நபித்தோழர் பத்ர் போரின் போது சிறுவராக கருதப்பட்டார்கள்? எந்த நபித்தோழர் பத்ர் போரின் போது சிறுவராக கருதப்பட்டார்கள்? ஆப்ஷன் ஏ ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. ஆப்ஷன் பி ஹஜ்ரத் ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. ஆப்ஷன் சி ஹஜ்ரத் ஹுதைஃபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. ஆப்ஷன் டி ஹஜ்ரத் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. கேள்வி எண் 3. பத்ர் போரின் போது கொல்லப்பட்ட குறைஷிகளின் முக்கிய தலைவர் யார்? பத்ர் போரின் போது கொல்லப்பட்ட குறைஷிகளின் முக்கிய தலைவர் யார்? ஆப்ஷன் ஏ அபூ லஹப். ஆப்ஷன் பி அபூ ஜஹல். ஆப்ஷன் சி அபூ சுஃப்யான். ஆப்ஷன் டி சுஹைல் இப்னு அம்ர். இந்த கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர் தெரிஞ்சா தாராளமா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க் கிளிக் பண்ணி நீங்க கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணலாம். ஆனால் ஞாபகம் இருக்கட்டும், இந்த வீடியோல காமிக்கப்பட்ட பாஸ்வேர்டை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் உள்ள போயிட்டீங்க அப்படின்னா பாஸ்வேர்டு என்ட்ரி பண்ணிட்டு டக்குன்னு நீங்க ஆன்சர் பண்றதா தான் இருக்கணும். பேக் பாஸ்வேர்டை பார்க்கலாம்னு நினைச்சீங்க அப்படின்னா அகைன் கூகுள் ஃபார்ம் க்ளோஸ் ஆயிரும். மேபி நீங்க உள்ள போக முடியாம கூட ஆயிடலாம். அதனால பாஸ்வேர்டை தெளிவா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க கேட்ட கேள்விகளை இன்னொரு முறை கேட்டுக்கோங்க. அதுக்கான விடை தெளிவா தெரிஞ்சிச்சு அப்படின்னா தாராளமாக நீங்கள் உள்ளே ஆன்சர் பண்ணலாம், பரிசுகளை ஜெயிக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் எந்த டிஸ்கிரிப்ஷனுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில லிங்க்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருப்போம். அங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்க ஃபர்ஸ்ட் லிங்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிலீஜியஸ் அப்டேட் அப்படிங்கிற ஒரு குரூப் இருக்கும், வாட்ஸ்அப் குரூப். இந்த குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணுறது மூலிமா குவிஸில் ஏதாவது பார்த்தீங்கன்னா அப்டேட்ஸ் இருந்துச்சு, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸில் எனி சேஞ்சஸ் இருந்துச்சு, அண்ட் வின்னர்ஸை அனௌன்ஸ் பண்ணுறதுல ஏதாவது ஒரு டீட்டெயில் இருக்குது அப்படின்னா தாராளமாக அதில் நாங்கள் ஷேர் பண்ணுவோம். ஸோ அது மூலிமா நீங்களும் இந்த குவிஸ் காம்படிஷனில் ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வின்னரா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும் அண்ட் அடுத்தடுத்த அப்டேட்ஸ்க்கும் நீங்கள் தாராளமாக இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் அடுத்தடுத்த குவிஸ் காம்படிஷன் எப்போ நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோமோ அதோட டேரக்டான லிங்க்கும் நாங்கள் சென்ட் பண்ணுவோம். ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா எந்த விதத்திலும் நீங்கள் இந்த குவிஸ் காம்படிஷனில் வின்னர் ஆகிறத யாராலையும் தடுக்க முடியாது. ரெண்டாவது லிங்க் நம்ம 3M ஏஜென்சியோட ப்ராடக்ட் செல்லிங் குரூப் தான் அது. ஸோ அந்த குரூப்பில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 3M ஏஜென்சியோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அப் டு டேட்டாக அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம். அதில் உங்களுக்கு ஏதாவது ப்ராடக்ட்ஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா தாராளமாக நீங்கள் அங்கேருந்தும் பை பண்ணிக்கலாம். வீடியோவில் காமிச்ச ப்ராடக்ட்ஸ் ஏதாவது உங்களுக்கு ஹைலைட்டாக ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க
நினைக்கிறீங்க, இல்லை வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக அந்த குரூப்பை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து பை பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு வெறும் குவிஸோட அப்டேட்டே போதும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து ரிலீஜியஸ் குரூப்லேயே வந்து யூஸ் பண்ணி நீங்கள் வந்து குவிஸ்க்கான அப்டேட்ஸை வந்து தெரிஞ்சுக்க முடியும். இறுதியான லிங்காக எங்களோட வாட்ஸ்அப்போட லிங்க் கொடுத்துருப்போம். இது மூலியமா ஈஸியாக வந்து குவிஸில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக மெசேஜ் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். இது நோன்பு காலங்களாக இருக்கனால முடிஞ்ச அளவுக்கு மெசேஜ் பண்ணுங்கள். எல்லாத்தோட மெசேஜுக்கும் நாங்கள் தாராளமாக ரிப்ளை பண்ணுவோம். கால் பண்ணி அப்படின்னா கொஞ்சம் ஆன்சர் பண்ணுறது கஷ்டம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா தாராளமாக அதை யூஸ் பண்ணலாம். மீண்டும் உங்களோடு இன்னொரு வீடியோவில் இணைகிறோம். உங்களிடமிருந்து விடைபெறுவது 3M ஏஜென்சி. சலாம்.